வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு குருவின் நினைவுகளுடன் அல்லது குருவின் துணையுடன் வாழ்த்திய அனுபவங்கள் என்ற தலைப்பில் சிந்தனை செய்ய இருக்கின்றோம். எனக்கு தெரிந்த ஒரு அன்பர், அவர் வெளி மாநிலத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு நாள் கொஞ்சம் வருத்தமாக ஒரு விஷயத்த சொன்னாங்க. என் பையங்க நல்லா படித்து நல்ல வேலைக்கு போவான்னு நினச்சேன். படித்தான், நல்ல வேலையும் கிடைச்சிது. ஆனால் வேலைக்கு போயிட்டு வந்து ஆக்கப்பூர்வமான காரியத்தில் ஈடுபட மாட்டேங்கிறான், வீடியோ கேம் விளையாடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, சரி உங்கள் பையனோட புகைப்படத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க வாட்ஸ்அப் பண்ணி வச்சாங்க. அந்த பையனோட ஃபோட்டோவையும் நம்ம சுவாமிஜியோட ஃபோட்டோவையும் இணைச்சி அவங்களுக்கு திருப்பி அனுப்பி, நீங்கள் எப்போ வாழ்த்தினாலும் உங்கள் மகனுடன் குரு இருந்து அவனுக்கு ஆசி கொடுப்பதாக ஒரு பாவனை செய்து வாழ்த்தி கொண்டே வாருங்கம்மா அப்படின்னு சொன்னேன். அந்த பெண்மணியும் இதை வேத வாக்கா பிடிச்சிக்கிட்டு அவங்களும் தவத்தின் முடிவில் குறைந்த மன அலைச்சூழலில் தன்னை குருவோட நினைவுகளோடு இணைத்து கொண்டு தன் மகனையும் குருவையும் இணைத்து அப்படியே அந்த காட்சியை மனக்கண் முன் கொண்டு வந்து வாழ்த்தி கொண்டே இருந்தாங்க. என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரு சில மாதங்கள் கழித்து அவங்க மகன்கிட்டேருந்து படிப்படியாக ஒரு முன்னேற்றம் கிடைச்சது. கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ கேம்லேருந்து தன்னை விடுவித்து கொண்டார் அந்த பையன். அப்புறம் மேற்படிப்பு படிக்க துவங்கிட்டார். கடைசியில் முற்றிலும் வீடியோ கேம்லேருந்து தன்னை விடுவித்து கொண்டார் அந்த பையன். அப்போது அந்த அம்மாவோட வாழ்த்து ஏன் குருவோட நினைவுகளுடன் குருவோட துணையுடன் வாழ்த்தணும் அப்படின்னா, குரு எப்படிப்பட்டவருங்க? அனைத்தையும் உணர்ந்தவர். வான்காந்தம் முழுவதும் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கலந்துருக்கிறாங்க. அப்போது குருவோட ஆற்றல் அளக்க முடியாது. ஒரு சூரியனை கூட நம்ம அளந்துடலாம். குருவோட ஆற்றல் அளப்பரியது. குருவின் புகழ் பற்றி சொல்லும் பொழுது பாரதியார் என்ன சொல்கிறாருன்னா, ஞாயிற்றை சங்கிலியால் அளக்கலாமோ, ஞான குரு புகழினை நாம் வகுக்கலாமோ என்று சொல்கிறார். அப்போது குருவோட புகழை அளக்க முடியாது, சூரியனை கூட நம்ம அளந்துடலாம் அப்படிங்கிற கருத்து தான் இங்கே புலனாகுது. அது மாதிரி குரு ஒப்பற்ற ஞானம் படைத்தவர். அப்படிப்பட்ட குருவோட ஆற்றலை தன்னோட இணைத்து கொண்டு வாழ்த்தும் போது அந்த ஆற்றல் அதிகமாக வேலை செஞ்சு அந்த பையன்கிட்ட ஒரு நல்ல மாற்றத்தை திருப்பு முனையை ஏற்படுத்தியதுன்னு சொல்லலாம். அடுத்து என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எங்கள் மகன் ஜீவகாந்தன் MBBS ஃபைனல் இயர் எக்ஸாம் எழுத போகும்போது அவனுக்கு இனம் புரியாத ஒரு பயம் வந்தது. அம்மா, நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, அதெல்லாம் நீ ஃபெயில் ஆக மாட்ட, தைரியமாக போ, எழுது அப்படின்னு சொன்னேன். அவனோட பய உணர்வு அதிகமாகி கொண்டே வந்தது. அப்புறம் நான் அருட்காப்பு போட்டுட்டு அவன் பரீட்சை எழுதும்போது அந்த ஹாலில் அவன் பக்கத்தில் சுவாமிஜி உக்காந்து அவனுக்கு ஆசி கொடுக்குற மாதிரி நான் எங்கள் வீட்டில் தவம் பண்ணிக்கிட்டு வாழ்த்தி கொண்டே இருந்தேன். அந்த 3 மணி நேரமும் விடாமல் நான் வாழ்த்தி கொண்டே இருந்தேன். வீட்டுக்கு வந்தான் பையன். வந்த உடனே அம்மா நான் நல்லா எழுதியிருக்கேம்மான்னு சொன்னான். அப்புறம் மேலும் சில உண்மைகளை சொன்னான். ஒரு 1/4 மணி நேரம் எனக்கு ஒன்றுமே ஞாபகத்துக்கு வரலம்மா கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்ததுமா, நான் நல்லா எழுதிட்டேம்மான்னு சொன்னான். அப்புறம் அந்த பரீட்சையில் 70 மதிப்பெண்களுக்கு மேலாகவே எங்கள் மகன் வாங்கியிருந்தான். ஏன் சொல்கிறேன்னா, குருவோட துணையோட குருவோட ஆற்றலை உள்வாங்கி கொண்டு நம்ம வாழ்த்தும் போது நம்ம வாழ்த்து பல மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லான வாழ்த்தாக இருக்குது. குறைந்த மன அலைச்சூழலுக்கு நாம் எப்பொழுது இருக்கும் பொழுது நம்ம கொடுக்குற வாழ்த்துக்கள் சங்கல்பங்கள் எல்லாமே பயனுக்கு வரும், விரைவில் செயலுக்கு வரும், நல்ல பல வெற்றிகளை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 2 சம்பவங்களை உங்களுக்கு சொன்னேன். அன்பர்களே, உங்களுக்கு இந்த அனுபவங்கள் பிடிச்சிருந்தா நீங்களும் வாழ்த்துங்க. நீங்களும் சுவாமிஜி உங்கள் கூட இருந்து உங்களுக்கு வாழ்த்துற மாதிரி பாவனை பண்ணிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் என்பதை உறுதியாக நீங்கள் நம்புங்க. நிச்சயம் கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.
ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.